ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு 7 பீஸ் ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டோடைய ஓரத்தில் இருக்கிற இந்த ப்ரௌன் பார்ட் ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்காக நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டில் நம்ம பொரிச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பிரெட் ஸ்லைஸ்லாம் போட்டுட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரெட் ஸ்லைஸு சீக்கிரமாக செவந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயோட சூடு ரொம்ப குறைவாக இருந்தாலும் பிரெட் உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிடும். அதனால் தீயை மிதமாக வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ப்ரௌன் கலரில் நம்ம ப்ரெட்டை பொரிச்சு எடுக்கும்போது அல்வாவோட கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பொரிச்ச பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அது உறிஞ்சிடும். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸும் நம்ம வறுத்தாச்சு. வறுத்த இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும். இப்போ உடைக்கும் போது நல்ல பொறுன்னு உடஞ்சி வரணும். இந்த மாதிரி வறுத்தோம்னா தான் நம்ம அல்வா செய்யும்போது உங்களுக்கு ப்ரெட்டு நல்லா கரைஞ்சி வரும். இல்லாட்டி உள்ளே சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கனமான கடாயில் 1 கப் அளவு தண்ணியும் 1 கப் அளவு பாலும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலே 2 கப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பால் நல்லா பொங்கு வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாலில் ப்ரெட்டெல்லாம் மூழ்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இது மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். ப்ரெட்டும் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதே மாதிரி நம்ம ஊற்றின பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலோட அளவெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப மசிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்துட்டோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக 8 ஏலக்காவை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்லெஸ் பால்கோவா இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ஏற்கனவே நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதால அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால்கோவா சேர்த்துக்கிறேன். கோவா அல்வாவோடு நல்லா சேர்ந்து கலந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவா சேர்த்து செய்யும்போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். கோவாவுக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு சர்க்கரை இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் 1 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மீடியமான தீயிலேயே இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு நல்ல அடிக்கனமான கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியமான ஃப்ளேம்லேயே செய்யும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நமக்கு இதில் தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பேன் சூடானதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதால அதுலேயே உங்களுக்கு பசத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. முதல்ல நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். இது லேசாக பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பாதாமும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் மீடியமாக செவந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். நெய் ஃபுல்லாக அல்வாவோட நல்லா கலந்து வரணும். அதனால் 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. இந்த அல்வாவுக்கு நமக்கு நெய்யும் சர்க்கரையோட அளவும் குறைவு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.